அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்ச் மாதம் 21ஆம் தேதி பங்குனி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 9 மணிக்குள் இந்த எளிமையான 3 பொருட்களை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து பாருங்கள். தாறுமாறாக பணவரவு ஏற்படும். பொதுவாகவே பங்குனி மாதம்னாலே தெய்வங்களுக்கு திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். அப்படிப்பட்ட பங்குனி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இன்று. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த எளிமையான ரகசிய வழிபாட்டு முறையை நீங்க செஞ்சு பாருங்க. அபரிவிதமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வழிபாடு இது. வெறும் 3 எளிமையான பொருட்களை பூஜை அறையில் நம்ம வைக்க போறோம். அவ்வளவுதாங்க இந்த வழிபாட்டு முறை. அந்த சூட்சமமான 3 பொருட்கள் என்ன, அதை வைத்து பூஜை அறையில் எப்படி பிரார்த்தனை செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ரகசிய வழிபாட்டை ஆண்களை காட்டிலும் பெண்கள் செய்வது மிகவுமே விசேஷம். சப்போஸ் அந்த நேரத்தில் வீட்டில் பெண்கள் இல்லாத பட்சத்தில் ஆண்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம், தவறு கிடையாதுங்க. டைமிங்ஸ் பார்த்தோம்னா மார்ச் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 9 மணிக்குள்ளாக இந்த பணவசிய பொருட்களை பூஜை அறையில் நம்ம வைக்கணும். அதற்காக தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்டில் நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அந்த இடத்தில் இந்த பொருட்களை நாம் வைத்தால் போதும். இந்த வழிபாட்டை செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். அதே போல இன்றைய நாள் முழுவதுமே அசைவத்தையும் தவிர்க்கணும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த தாந்திரிகத்தை நீங்க தவிர்த்திடுங்க. இந்த பதிவை நீங்க பார்க்கிற நேரத்திற்குள்ளாக தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பார்க்க போகும் 3 முக்கியமான பொருட்களில் முதலாவதாக இருக்கக்கூடியது கல்லுப்பு. ஜலமாணிக்கம், பூமி கர்ப்பம், சமுத்திர ஸ்வர்ணம்னு இந்த கல்லுப்பிற்கு சாஸ்திரங்கள்ல நிறைய பெயர்கள் உண்டு. மகாலட்சுமி தாயார் நித்தியமாக வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் கல்லுப்பு மிக மிக முக்கியமானது. ஆல்ரெடி வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பை பயன்படுத்த வேண்டாம். புதியதாக ஒரு கல்லுப்பு பாக்கெட்டை வாங்கிட்டு அதுல இருந்து கொஞ்சமா எடுத்து நீங்க பூஜை அறையில வைங்க. ஒரு சின்ன கிண்ணத்துல அல்லது தட்டுல அந்த கல்லுப்பை நிரப்பி பூஜை அறையில் வைக்கணும். இதுதாங்க முதலாவதாக இருக்கக்கூடிய பொருள். இரண்டாவதாக நாம் பார்க்க போவது வெள்ளை மொச்சை கொட்டை. வெள்ளை மொச்சை கொட்டை கிடைக்காதவங்க நார்மலா இருக்கக்கூடிய மொச்சை கொட்டையை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவிற்கு இந்த மொச்சை கொட்டை இருந்தாலே போதும். அதை தனியாக இன்னொரு கிண்ணத்துல அல்லது தட்டுல வச்சு பூஜை அறையில நம்ம வைக்கணும். இக வாழ்க்கையின் 16 செல்வங்களை வழங்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவான். அவருக்கு உரிய கிழமை வெள்ளி. அவருக்கு உகந்த தானியம் இந்த மொச்சை கொட்டை. பணம், பெயர், புகழ், உயர் பதவிகள், சொந்த வீடு, ஆடம்பரமான வாழ்க்கை, அமைதியான குடும்ப வாழ்க்கைன்னு இவை அனைத்தையும் தரக்கூடியவர் சுக்கிர பகவான். அவருக்குரிய இந்த தானியத்தையும் நம்ம வைக்கணும். மூன்றாவதாக நாம் வைக்க வேண்டியது மாதுளம் பழம். சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மாதுளம் முத்துக்களை தாங்க நம்ம வைக்கணும். மாதுளம் பழத்தை டைரக்டா வைக்கிறத காட்டிலும் அதனுடைய முத்துக்களை எடுத்து அதுல கொஞ்சமா தேன் சேர்த்து வைக்கலாம். தேன் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. மாதுளம் பழத்தை உரித்து அந்த முத்துக்களை ஒரு சின்ன கிண்ணத்துல வச்சு நம்ம சுவாமி படத்திற்கு முன்பாக வைக்கணும். கல்லுப்பு, மொச்சை கொட்டை, மாதுளம் பழம் இந்த 3த்தையுமே தனித்தனி கிண்ணத்துல நீங்க வைக்கணும். பூஜை அறையில் வழக்கமாக நீங்க ஏற்றக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுட்டு சுவாமி படங்களுக்கு புஷ்பங்களை போட்டுட்டு இந்த 3 பணவசிய பொருட்களையும் நம்ம வைக்கணும். பூஜை அறையில எந்த இடத்துல வேணாலும் இதை நீங்க வைக்கலாம். இந்த பொருட்களை வச்சுட்டு பணம் சேரணும், பணம் குவியணும், வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சம் ஏற்படணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. அரை மணி நேரத்திற்கு பிறகு விளக்க நீங்க குளிர வச்சுட்டு அந்த மாதுளம் பழத்தை சாப்பிடலாம். கல்லுப்பு மற்றும் மொச்சை கொட்டையை நீங்க கிச்சனுக்கு எடுத்துட்டு போய் வச்சிருங்க. அதை நீங்க எப்ப வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த ரகசிய வழிபாட்டு முறை. இப்ப நம்ம பார்த்ததை போல இன்றைய தினம் இதை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட நிறைய பேர் நீங்க கேட்கக்கூடியது ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்க கிடைக்கும்னு நீங்க கேட்டிருந்தீங்க.
ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலைகளை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலை உட்பட சில முக்கியமான பணவசிய தாந்திரிக பொருட்களை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் கருங்காலி மாலையை போடலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது ஏறு சிங்கி கட்டை. ஏறு சிங்கி வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது இந்த ஏறு சிங்கி. தினமும் ஒரு 5 நிமிஷம் இந்த கட்டையை கையில நம்ம பிடிச்சுக்கிட்டு, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் வலது கையில இந்த கட்டையை வச்சு நம்முடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதும். நம்முடைய கோரிக்கைகள் மின்னல் வேகத்தில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். இதை நம்ம கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேர்லாம் எடுத்தோம்னா எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாம இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் அதிவிரைவாக முடியும். வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டம் நகருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கண்முன்னே விரிவடையும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற்றுத்தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பில் இருந்து செய்யக்கூடியது. சில பேர்லாம் அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. அடிக்கடி கோபமும் வரும். அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும். கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். இன்னும் சில பேருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக வரும். மனோ பயம் இருக்கும். ரொம்பவும் மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவா மாலையை அணியும் போது மன அழுத்தம் குறையும். மனோபயம் நீங்கி பாசிட்டிவா அவங்க மாறிடுவாங்க. இந்த மாலையை கழுத்தில் அணியும் போதே ஒரு நல்ல சில்னஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உடலிற்கும் இது நல்ல குளிர்ச்சியை தரும். அடுத்ததாக நாம் பார்ப்பது உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்ச பொருள் கோமதி சக்கரம். பணம் வைக்கும் இடத்துல வச்சாலே போதும், அது பணவசியத்தை கொடுக்கும். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை சிறிய ரக கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே பண ஈர்ப்பை கொடுக்கும். அடுத்ததாக சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில வைத்தாலே போதும். குறிப்பாக கடை வச்சிருக்கிறவங்க, வியாபாரம் தொழில் செய்யறவங்க, அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், கல்லா பெட்டியில இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை போட்டு வைத்தாலே போதும். நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. தொழில் அபிவிருத்தியாகும். அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் அருளையும் பெற்றுத்தரக்கூடியது இந்த துவாரகா கோமதி சக்கரம். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இதனுடைய ஆற்றல் இன்னமும் பெருகி இருக்கும். அடுத்த பூஜை இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நடைபெற போகுதுங்க. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்பவே நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.